நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல குரு 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனகாரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டான், குருவே 8ல நிக்கிறான், மறைஞ்சிட்டான், அவ்வளவுதான் போச்சு, வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில அப்படின்லாம் பயப்படுவாங்க. இந்த பயம் மேலும் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல குரு அவ்வளவுதான், இந்த ஜாதகம் ஆகாது அப்படி இல்லைங்க. 8ஆம் இடத்துல குரு பகை பெற்றோ நீசம் பெற்றோ இருக்கும்போது முழு பலனை இழந்துடும். ஆனா 8ஆம் இடத்துல குரு நட்பு பெறும் பொழுதும், இப்போ தனுர் லக்னத்திற்கு பாருங்க, லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். இந்த மாதிரி குரு பலம் பெறும் பொழுது அப்படி எடுத்துக்கூடாது ஆச்சுங்களா. அப்போ 8ஆம் இடத்தில் குரு 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். நல்ல வாக்கு பலிதமும் திடீர் எதிர்பாராத தனபரவுகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கிடைக்கும். என்ன, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி மறையக்கூடாது. அப்போ குருவோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை.